உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீண்ட இடைவேளைக்கு பிறகு கொங்கு நாட்டு தமிழன் எனும் யூடியூப் சேனலில் ஒரு காணொளியை பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் ஏதோ பிற சமூகங்களுக்கு எதிரி போலவும், இந்த சமூகத்தை சார்ந்த மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் நிறுவன தலைவர் திரு யுவராஜ் அவர்கள் ஏதோ பிற சமூகத்தை எல்லாம் இழிவுபடுத்துவது போலவும், இல்ல ஒரு இளைஞரை வெட்டி கொன்னுட்டது போலவும் ஒரு சித்தரிப்பை செய்கிறார்கள். அவர் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். உயர்நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறதை தவிர உச்சநீதிமன்றம் இன்னும் பதில் சொல்லவில்லை. அந்த உச்சநீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இறுதியான வாதத்தை முன் வைக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல எதுவுமே தெரியாது. ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல யாருக்கு யார் வேண்டப்பட்டவங்க, இல்ல எதுக்காக ஒரு நபரை கார்னர் பண்ணணும், இல்ல பிறருடைய நம்பிக்கை இவ்வளவு தூரம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இளைஞனை ஏன் இப்படி எல்லாம் நசுக்கணும், இப்படி எந்த எண்ணமும் அவங்களுக்கு இருக்காது. யதார்த்தத்தோடு சாட்சி இருக்கா, வா தீர்ப்பு சொல்றேன், இல்லைன்னா போ, இப்படியான ஒரு நிகழ்வு தான். அப்படிப்பட்ட ஒரு எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துக்கு தான் இந்த வழக்கு போகுது. இவருடைய நன்னடத்தை இருப்பதால் தான் இவர் பரோல்லையே முதல்ல வெளிவரார். இப்படி இந்த பரோலில் வருவதே இளைஞர்கள் ஒன்று கூடுவதுதான் இங்க பிரச்சனை. அவர் வரது போறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இளைஞர்கள் ஒன்று கூடி எங்கள் தலைவர் என்ற ஒருவரை கொண்டாடினா அதுதான் இங்க பிரச்சனை. இதே நாட்டுல தானே இந்த நாட்டினுடைய பிரதமரா இருந்த ஒருவரை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி 7 பேரை குற்றம் சாட்டப்பட்டார்கள். அவருக்கு இதே கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்த நான் உட்பட பலரும் குரல் கொடுத்து கொண்டே இருந்தோம். நம்மலாம் ஏதோ ஒரு எறும்பு மாதிரி இருந்தாலும் நம்மளும் ஒரு மூலையில இருக்க தூசு மாதிரி அவங்களுக்காக நினைச்சு குரல் கொடுப்போம், வருத்தப்படுவோம். எத்தனையோ பேர் எவ்வளவோ தியாகம் செய்து குரல் கொடுத்தார்கள். மறுத்துவிட முடியுமா? ஏன் அவங்களே தங்கி இருக்கக்கூடிய சிறையில் ஒரு சாந்தன் முருகன் போன்றவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இஷ்யூ சம்வாட் வரும்போது அதில் திரு யுவராஜ் அவர்கள் தலையிட்டு அவர்களை தற்காத்தார் என்ற நிகழ்வு தெரியாதா? ரிப்போர்ட்டர் நியூஸ்ல எல்லாம் அது வரலையா? சோ இப்படியான நிகழ்வு ரைட். அடுத்து கோவை குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட தலைவர்களை தியாகிகள் போல அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடவில்லையா? அது எவனு இதுவும் கேள்வி கேட்கலையே. ஏன் கேட்க மாட்டேங்கிற? பயமா? நாங்க பெரிதாக மதிக்கிறோம் இஸ்லாமிய நண்பர்களை, மாறுபட்ட கருத்து இல்ல. அவர்கள் 5 வேளை தொழுவது ஏதாவது யாருக்காவது பிரச்சனையா? அவங்க நம்பிக்கைங்க, அது அவங்க கும்பிடுறாங்க. கிறிஸ்துவர்கள் ஜெபிப்பது ஏதாவது பிரச்சனையா? அவருக்கு நம்பிக்கை, அவங்க செய்யறாங்க. நம்மளே தொந்தரவு பண்ணலையே. அதை தொந்தரவா நினைச்சா அது தொந்தரவு. நாம் அதை நினைப்பதில்லை. அவர்களை மதிக்கிறோம், பாராட்டுகிறோம். ஏன்னா அவங்க எடுத்துக்கூடிய கொள்கையை இறுக்கி பிடித்திருக்காங்க இல்லையா? அதே போலவே இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் ஒரு பழமையான சமூகம். தனக்கான கூட்ட முறைகளை வகுத்து, அழகிய தமிழ் பெயர்களால் கூட்ட முறைகளை வகுத்து ஆரியத்தை எதிர்த்த ஒரு வாழ்வியல் முறை கொண்ட சமூகம் இது. அவங்களை குறைச்சு மதிப்பிடுவதற்காக அந்த வார்த்தை இல்லை. என் வாழ்வியல் முறை அது. திருமணத்துக்கு எனக்கு ஆரியர்கள் தேவையில்லை. நான் இறந்தால் சடங்கு செய்ய கூட யாரும் இந்த திதி கொடுக்கிற பழக்கம் கூட எங்களுக்கு இல்லை. ஒரு வித்தியாசமான வாழ்வியல் கொண்ட எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகம் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம். பிறர் அதை மறுத்து விட முடியுமா? இந்த கொங்கு பகுதிக்குனே ஒரு மாண்பு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல யாரோ ஒரு பையன் என்னன்னே தெரியாம போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறான். ஐயோ இல்லை, ஏன் பிளாக் பண்ணிடுறான், அவ்வளவுதான் அவன் வீரம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் போட்டிருக்கான், இந்த கொங்கு பகுதியில் மட்டும்தான் பணமும் ஒற்றுமையும் ஒரே சமூகத்திடம் இருக்கு, சாதி உணர்வும் இருக்கு, அதையெல்லாம் சிதைக்கணும், உடைக்கணும். ஏன்னா முட்டாள் இளைஞர்கள் இல்ல, ஒரு இனம் ஒரு அணியில் திரண்டு தன்னை முன்னேற்றிக் கொள்ள பாடுபடுது. என்ன உனக்கு பிரச்சனை? எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகம் இது, உனக்கு என்ன பிரச்சனை? அடிநாதமும் தெரியாமல் எதுவுமே புரியாம தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக பேசுற கேஸ் இது. ஒரு நியூஸ் சேனல்ல போடுறான். அந்த நியூஸ் சேனலுடைய நிறுவரே பல பிரச்சனைகள்ல சிக்கனவர்னு வச்சுக்கோங்க. அவர் சார்ந்த சமூகத்தை நாம் மதிக்கிறோம். இருந்தாலும் அவர் சரியான நபரானா அதில் பல்வேறு கேள்விகளும் விமர்சனங்களும் இருக்கு. சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளே ஆச்சரியப்பட்டோம், இவராது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நபர்கள் சரி விடுங்க. அதெல்லாம் நாம என்ன சொல்றோம்னா ஒரே ஒண்ணுதான், அவரவர்களுக்கான நம்பிக்கை. உன்னுடைய நம்பிக்கை நீ வேண்டாங்கிற. இப்ப ஒரு நம்ம ஊர்லயே ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாருனே குற்றம் சாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சிறையிலிருந்து வராரு, அவர் குடும்பம் அதை கொண்டாடாதா? அவர் சொந்தக்காரன் அவரை கொண்டாட மாட்டானா? அவர் ஒரு இயக்க தலைவராக இருந்தால் அந்த இயக்கம் அவரை விட்டு கொடுக்குமா? என்னையா பேச்சு இது? அது அவனுடைய சுதந்திரம், அவனுடைய நம்பிக்கை. அதை கேட்க யாருக்கு என்ன உரிமை உண்டு? நாம் எல்லாரும் மதிப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அது என்ன சொல்லுதோ அதை கேட்போம். அப்படி ஏதாவது சொல்லி இருக்குதா? கொலை குற்றம் சாட்டப்பட்டவரையோ இல்ல கொலையாளியாக கருதக்கூடியவரையோ கொண்டாடக்கூடாது என்று நீதித்துறை சொல்லுதா? அவன் நம்பிக்கை அது. நீ என்ன, உனக்கு என்ன அக்கறை வடியுது? உன் வேலையை நீ பார். அந்த சமூகம் அவங்களுடைய தலைவரை கொண்டாடுது, கொண்டாடாம போது உனக்கு என்ன? எதுக்கு இந்த மாதிரியான வேலையை செய்யணும்? இது அசிங்கம் இல்ல? ஏன் இன்னும் ஊழல் செய்த பலர்
இதே நாட்டில் நிம்மதியாகத்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஊழல் செய்துட்டு தேர்தலில் போட்டியிட்டு எல்லா கட்சிகள்லயும் போட்டிட்டு வென்று வர்றாங்கல்ல, அவர்களை நம்ம எல்லாம் கொண்டாடுறோம்ல தலைவரே அமைச்சரேன்னு. அந்த கட்சியை சார்ந்தவங்களுடைய நம்பிக்கை அது, அவங்க கொண்டாடிட்டு போறாங்க. நமக்கு என்ன பிரச்சனை? சட்டம் என்ன சொல்லுதோ, சட்டத்தால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அப்போ நீ பேசு. சுப்ரீம் கோர்ட்னு எதுவுமே சொல்லி இல்ல. இந்த கேஸை எடுத்திருக்கிறாங்க, அது இன்னும் வாதத்துக்கு வரும். அவங்க தீர விசாரிச்சு முடிவு சொல்லுவாங்க. அப்படியே சொன்னாலும் அவங்க இயக்கத்தை சார்ந்த சொந்தக்காரங்க அதை கொண்டாடாம என்னையா பண்ணுவாங்க? ஆக இங்க எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னா, ஒன்றிணைவு என்பது ஏற்படக்கூடாது. ஒன்றிணைறதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் கருத வேண்டியிருக்கு. இதுக்கும் எதிர்கருத்து கொடுத்துக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் யதார்த்தத்தோடு சிந்திச்சு பார்த்தால் இந்த கொங்கு பகுதி ஒரு தனித்துவமான பகுதி. இங்க வாழக்கூடிய கொங்கு வேட்டுக்கொன்றுகளாகட்டும், கொங்கு நாடார்களாகட்டும், இல்ல அருந்ததியர், கொங்கு பறையர்கள் போன்ற பல சமூகங்கள், செட்டியார் முதலியார் நாயக்கர் போன்ற பல சமூகங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய பகுதி. இன்னும் இந்த சமூகத்தில் மட்டும்தான் முதல் குழந்தை பிறந்தால் அதை அருந்ததியர்கள் தொட்டு தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா அது நல்லது என்று பாராட்டி வாழக்கூடிய ஒரு சமூகம். நம்பி வாழ்றோம். அப்படி ஒரு பிணைப்பு இரு சமூகங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையின் இலக்கணமா இன்னைக்கு இந்த கொங்கு பகுதியில் இருக்கு. அது சிலருக்கு பொறுக்கு. அதுக்கு கைமாறா பிற பகுதிகளில் அருந்ததியர்கள் கிடைக்காத அரசியல் பிரதித்துவம் இந்த கொங்கு பகுதியில் நிச்சயமாக கிடைக்கும். அந்த புரிதல் உள்ளவர்கள் நிச்சயமாக அதை புரிஞ்சுப்பாங்க. திட்டக்குடி போன்ற பகுதிகளில் அருந்ததியர்களுடைய வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் அங்க ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? ஆனா இந்த கொங்கு பகுதியில் கண்டிப்பாக ஆக முடியும். கொங்கு வேளாள கவுண்டர்கள் அருந்ததியர்களை மதிக்கிறோம். அதே போலவே கொங்கு பறையர்கள் எங்களோடு பொன்னர் சங்கர் காவியம் தொட்டு வீரமலை சாமுவன் எங்களுக்காக உயிர் கொடுத்தார். அருக்காணி தங்கத்தை தன்னுடைய சொந்த தங்கச்சியாக கருதினார். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் மாதிரியா கவண்டனை வெட்டு, கவண்டச்சியை கட்டு, நெய்யா வார்த்தை அதெல்லாம். இதே பதில நாங்க சொன்னா, ஒரு சமூகத்தின் பேரை குறிப்பிட்டு அப்படியான அசிங்க பிடிச்சவங்க நாங்கல்ல, அதை சொன்னா என்னோடு பழகிற எத்தனை பறையர் அருந்ததி சமூக உறவுகளுக்கு அது வருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட அசிங்கத்தை நம்ம செய்யலாமா? இப்பவும் இருக்கு. எஸ்சிடிசிங் கவுண்டர்ஸின் மேட்டுப்பாளையம்னு ஓட்டா யூடியூப்ல கிடக்குது அந்த வீடியோ. பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு செட்டியார் வீட்டிலும் இந்த சமூகத்தை சார்ந்த கரு வளரட்டும், வயிற்றில் வளரட்டும். ஒவ்வொரு கவுண்டர் வீட்டிலும் இந்த சமூகத்தை சார்ந்த நான் நபரினுடைய கரு வளரட்டும். ஒவ்வொரு தேவர் மறவர் வீட்டிலும் இந்த சமூகத்தை சார்ந்த ஆணினுடைய அந்த வயிற்று பெண்ணு வயிற்றுல வந்து கரு வளர். இதெல்லாம் என்ன பேச்சு? அருவருப்பான பேச்சு இல்ல? அசிங்கமான பேச்சு இல்ல? இதையெல்லாம் கொண்டாடுறான். இதெல்லாம் தப்பே இல்லையா? முற்போக்கு சிந்தனையா? இதெல்லாம் செய்யும் போது அதுக்கான எதிர்கருத்தும் இருக்கும்ல. எத்தனை காவல்துறை, எத்தனை நீதித்துறையில இந்த நாங்க மேற்குறிப்பிட்ட சமூகங்களை சார்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் முன் வந்து ஏன் ஒரு வழக்கா எடுத்து அதை வாதாட மாட்டாங்களா? அதுக்கு கேள்வி கேட்டா சூரியமூர்த்தி தப்பானவர். அவர் உபயோகப்படுத்த வார்த்தைகளில் தவறு இருக்கலாம், ஆனா அது யாருக்காக அவர் கொடுத்த பதிலடி? நீ முதல்ல இப்படி ஒரு வார்த்தையை பேசி யூடியூப்ல போட்டு புலகாஞ்சிரம் அடைகிற, ஒரு மேடை ஓட்டு பேசி அதுக்கு எதிர்கருத்து கொடுக்குறாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க மீண்டும் மீண்டும் சொல்வதுதான், இந்த கொங்கு பகுதி ஒரு தனித்துவமான பகுதி. அனைத்து சமூகங்களும் அரவணைத்து ஒன்றாய் வாழக்கூடிய பகுதி. படிப்பறிவு தான் எங்களுக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதை நோக்கிதான் நாங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்க முன்னோர்கள் வேண்டுமானால் ஆயுதங்களை கையிலேந்தி விளை வைத்த பயிர்களையும் விலங்குகளிடமிருந்தும் பாதுகாத்திருக்கலாம். ஆனா நாங்க படிப்பறிவு தான் தெளிவு கொடுக்கும் என்று பேய்மாறி படித்து எல்லா துறைகளிலும் படிப்பறிவால் முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். நாங்க அடைந்த படிப்பறிவை எங்கள் சமூகங்களில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களும் பெற வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாய் நிற்கிறோம். எங்களோடு வாழக்கூடிய அனைத்து சமூகங்களுமே நாங்க முன்னேறுவது போலவே முன்னேற்றி கொண்டே இருக்கிறோம். அது எங்களுடைய தார்மீகமான மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. என்னங்க காதல் திருமணம்? ஒரு பெண் இந்த ஆணை தான் கட்டிக்குவேன், ஒரு ஆண் இந்த பெண்ணை தான் கட்டிக்குவேன்னு உறுதியா நின்னா அந்த பெற்றோர்கள் அழுது கண்ணீர் வடிச்சு கெஞ்சி பாக்குறாங்க. முடியாத பட்சத்துல தலைமூழ்கி துரத்திடுறாங்க. இல்லைன்னா என்னடா பண்றது, எங்க பிள்ளையா போச்சு, என் பையனா போச்சுன்னு மனசு இலகினவங்க சரிம்மா எப்படியோ போ அப்படின்ட்டு கட்டி வச்சுட்டு தினம் தினம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுதான். அது அந்த குடும்பம் சார்ந்த விஷயம். அதை போய் நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? அந்த பெண்ணை பெற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த ஆணை பெற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு செஞ்சுட்டு போறாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அதை வெளியில் நின்று நம்ம பாக்குறவங்க நமக்கு வேணும்னா இப்படி பண்றாங்களே அப்படின்னு தோணலாம். அதுக்காக எல்லாரும் அதை செய்வாங்களா? அவங்களும் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் மட்டும் இல்லாமல் பிற சமூகத்தை சார்ந்தவங்களும் அவங்க நம்பிக்கையோடு வாழ்வதை விரும்புறாங்க. அது மக்களுடைய விருப்பம். அப்படி விரும்பக்கூடாதுன்னு நினைப்பதற்கு நீங்க யார்?
அப்படி பேசிக்கிட்டு தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டு தெரிகிற பலரும் நான் சொந்த சாதியில தான் திருமணம் செய்துக்கிறாங்க. சோ நம்ம சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க, அவங்கவுங்களுடைய நம்பிக்கையில் வாழ விடுங்க. அதை போலவேதான் திரு யுவராஜ் அவர்களை சந்திக்க இளைஞர் கூட்டம் வருதுன்னா அவங்க சொந்தக்காரன் வருவான், அந்த இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் வருவாங்க, இந்த கொங்கு பகுதியிலுடைய அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவங்க தலைவர்கள் மாவீரன் என்றோ தலைவன் என்றோ தியாகி என்றோ புகழ்வது அவங்க விருப்பம். உனக்கு என்ன பிரச்சனை? அவர் நன்னடத்தை காரணமாக பரோலில் வெளிவராரு, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றிணைவதே உங்களுக்கு பிரச்சனைனா அப்ப அது யாருக்கிட்ட தப்பு இருக்கு? கண்ணாடி எடுத்து நம்ம மூஞ்ச முதல்ல கண்ணாடியில பார்த்தாதான் தப்பு என்னன்னு நமக்கே தெரியும். நம்ம மேல இருக்கு நம்ம மனசாட்சி, அந்த கண்ணாடியின் வாயிலாக நம்ம முகத்தை பார்த்து நாம் பேசிக்கொண்டால் மட்டும்தான் அதெல்லாம் உறுதியா புரியும். சோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு எந்த சமூகத்தை நீங்கள் ஒதுக்கியோ இல்ல எந்த சமூகத்தின் மீது தொடர்ந்து ஒரு கல்லெறிதலோ செய்தால் அந்த சமூகம் அனைத்து சமூகங்களையும் அரவணைத்து பிறரும் இந்த விஷயத்துக்கெல்லாம் எல்லா சமூகமே ஆதரவு கொடுப்பாங்க. இப்படியான ஒரு நிகழ்வு இந்த தமிழகத்தில் நடக்குமேயானால் இது மிகப்பெரிய உளவியல் பிரச்சனையாக மாறும். இதுக்கு உளவுத்துறைக்கு நிச்சயமா அது தெரியும். இட்ஸ் a sensitive issue. ஸோ தயவு கூர்ந்து இது மாதிரியான தவறான வீடியோவை போடுற நியூஸ் சேனல்களின் மீதும் இந்த யூடியூபர்ஸ் இல்லை இன்ஸ்டாகிராம் பேசுறவன் எவனா இருந்தாலும் சரி ஒன்னே ஒண்ணுதான், நாங்கெல்லாம் படிப்பறிவின் தெளிவை அவசியத்தை உணர்ந்து அதை நோக்கி ஓடுறோம். உங்களால் கொண்ட சமூக இளைஞர்கள் தயவு கூர்ந்து எங்களிடம் இருக்கக்கூடிய எங்கள் மரபணுவில் இருக்கக்கூடிய பழைய நினைவுகளை எங்களுக்கு நினைவூட்டாது. இது தவறான பாதைக்கு போகும். இந்த சமூகத்தை சார்ந்த பலரும் எத்தனையோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இளைஞர் கூட்டம் எத்தனையோ சாதனை செய்து கிடக்கிறது. அதை பத்தி எல்லாம் ஒருத்தனும் பேச மாட்டான். எங்க காசு கிடைக்குதோ, எந்த நியூஸை தொட்டா பணம் கிடைக்குமோ புகழ் கிடைக்குமோ அதைத்தான் பேசுவோம். கேட்டா அதான் நியூஸ் சேனல். இதெல்லாம் அசிங்கத்தின் உச்சம். இதையெல்லாம் தவிர்த்துட்டு தயவு கூர்ந்து நல்ல நியூஸஸை கொடுங்க. நியூஸ் சேனல் அண்ட் ஜேர்னலிசம் இஸ் a பெஸ்ட் ஜாப். ஸோ அது தயவு கூர்ந்து தவறான பாதையில கொண்டு போய் தவறான நிலையில் செய்ய வேண்டாம். சுய விளம்பரத்துக்காக இது போன்ற நிகழ்வுகளை செய்யாதீங்க. அதான் இந்த இடத்துல நாங்க சொல்லிக்கொள்ள நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறோம். அதை எதிர்த்தால், அதை மீறினால் இந்த இனம் ஒருங்கிணைந்து மரியாதையோட நிச்சயமாக கேள்வி கேட்கும். அது யாராக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும். நாங்கள் மதிக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது ஆணையாக நாங்கள் தொடர்ந்து அதை செய்வோம். நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய காவல்துறையின் மீது ஆணையாக நிச்சயமாக நாங்கள் அதை செய்து காட்டுவோம், தீர்வோம். கேள்வி கேட்போம், அவ்வளவுதான். அது யாராக இருந்தாலும் நிச்சயமா கேட்போம். அது எங்களுடைய உரிமை. அதை போலவே ஒரு இயக்கத்தின் தலைவனை ஒரு இனக்குழுவோ ஒரு இயக்கமோ அந்த குடும்பமோ கொண்டாடுவது அவர்களுடைய கடமை, அவர்களுடைய உரிமை. அதை மறிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு என்ற கேள்வியோடு இந்த காணொலியை முடிக்கிறோம். இது யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, சிந்திப்பதற்காக. படிப்பறிவால் அனைத்தையும் பெறுவோம், ஒற்றுமையாக இருப்போம், அரசியல் கலந்து. நன்றி.